Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷனோட யூசேஜை பத்தி தான் குயிக்கா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Excelல ஒரு range of cellsல இருக்கக்கூடிய valuesக்கான average calculate பண்றதுக்கு நாம ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் average இல்லையா? ஸோ average ஃபங்க்ஷன் எடுப்போம், நமக்கு தேவையான range of cells செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா average என்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. ஆனால் நாம செலக்ட் பண்ற டேட்டா ரேஞ்சில் மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ் இருக்கு. மிக்ஸ்டு டேட்டானா நம்பர் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, லாஜிக்கல் வேல்யூஸ் இருக்கு. லாஜிக்கல் வேல்யூனா என்ன? ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இந்த மாதிரி மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஆனால் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கும் ஆவரேஜை கால்குலேட் பண்ணணும்னா அப்போ நாம ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, நம்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா ஆவரேஜ் ஃபங்க்ஷன், மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஈக்குவல் டு ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். சேம் டேட்டா ரேஞ்சை தான் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். என்டர் கொடுக்கும்போது நல்லா கவனித்து பாருங்கள், நமக்கு வரக்கூடிய கால்குலேட்டட் அந்த ரிசல்ட், அந்த ஆவரேஜ் ரிசல்ட் பார்த்தோம்னா வேறு. நல்லா கவனிங்க, ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷன்லேயும் சேம் ரெஃபரன்ஸை தான் கொடுத்துருந்தோம், ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன்லேயும் அதே ரெஃபரன்ஸை தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் நமக்கு ரிசல்ட் வேறு மாதிரி வருது. ஏன் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான், அந்த புரிதல் இருந்தால் தான் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷனை ஏன் யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் தெளிவாக கவனிக்கணும். இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷனோட கால்குலேஷன் எப்படி நடக்குதுன்னா, ஈக்குவல் டு சம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். டிவைடட் பை, நல்லா கவனிங்க, 12 மாதம் இருக்குது. ஓகே, அப்போ 12 டேட்டா. இதில் 4 பார்த்தீங்கன்னா நோ டேட்டான் இருக்குது, ஆஸ் அ டெக்ஸ்டாக இருக்குது. அப்போது இந்த ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ் அதை என்ன பண்ணுதுன்னா, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஒமிட் பண்ணிடுது. அப்போது 12 அப்படிங்கிறது கணக்கு இல்லை, 8 தான் கணக்கு. அதனால தான் இந்த ரிசல்ட் நமக்கு வருது. ஆனால் ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் மிக்ஸ்டு டேட்டா டைப்பையும் இன்க்ளூட் பண்ணும். அதாவது டெக்ஸ்ட்டு, நம்பர், லாஜிக்கல் வேல்யூ, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கிறதுனால நமக்கு வரக்கூடிய கால்குலேஷன் எப்படி நடக்குதுன்னா, சேம் அதே சம் தான். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். டிவைடட் பை, இந்த வாட்டி 8 கிடையாது, அதுக்கு பதிலாக 12. ஏன்னா ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் எதையும் ஒமிட் பண்ணலை, எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுது. ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது. இதில் இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூஸை நம்ம கம்மி பண்ணோம்னா ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சா? பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு செல்லில் இருக்கிறது நம்பரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நாம் என்ன யூஸ் பண்ணலாம், இஸ் நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இஸ் நம்பர் ஃபங்க்ஷன் வேலை என்ன, ஒரு செல்லில் நம்பர் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். பட் இதை நம்ம எதோட கம்பைன் பண்ணுறோம்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷனோட கம்பைன் பண்ணுறேன். அப்போ தான் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இதை எப்படி பார்க்குதுன்னு நமக்கு தெரியும். ஓகே, அப்போது ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற செல் அது எப்படி பார்க்குதுன்னா, கவனித்து பாருங்கள், டெக்ஸ்ட் எல்லாம் அது ஃபால்ஸாகவே பார்க்குது. ஓகே, டெக்ஸ்ட் எல்லாம் அது ஃபால்ஸாக பார்க்குது. இப்போ இந்த இடத்துல போய் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு சேம் இஸ் நம்பர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், எடுக்கிறேன். ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் இங்கே இருக்கக்கூடிய நம்பரை அது என்னவா பார்க்குது அப்படின்னு நல்லா கவனித்து பாருங்கள். அந்த டேட்டாவெல்லாம் அது எப்படி பார்க்குது, எல்லாத்தையுமே அது ட்ரூவாக தான் பார்க்குது. ஸோ இப்போ நமக்கு ஆவரேஜோ இல்லை ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷனோ நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டா ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேல்யூஸை எப்படி அது பார்க்குதுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்க. ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட்டை ஆஸ் அ 0வாக எடுத்துக்கும். லாஜிக்கல் வேல்யூஸ் வருதுன்னா ட்ரூவை 1ஆகவும் ஃபால்ஸை ஆஸ் அ 0வாகவும் எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் இந்த கால்குலேஷன் நடக்குது. உதாரணத்துக்கு ஃபைனலாக இதை நான் புரிய வச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10, 5, 3, அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணுறேன், இல்லை இங்கே என்ன பண்ணுவோம், நோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். மறுபடியும் 3 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ட்ரூ அப்படிங்கிற ஒரு லாஜிக் வேல்யூ என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். மறுபடியும் 5 அப்படின்னு கொடுக்குறேன். திருப்பி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு லாஜிக் வேல்யூ என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். இப்போது நல்லா கவனிங்க, டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் ஏ ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். மேலே இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம்.
நல்லா கவனிங்க, இந்த ரேஞ்சில் நோங்கிற டெக்ஸ்ட்டை ஆஸ் அ ஜீரோவாகவும் ட்ரூ அண்ட் ஃபால்ஸுங்கிற இந்த லாஜிக்கல் வேல்யூவில் ட்ரூங்கிறத ஒன்னாகவும் ஃபால்ஸுங்கிறத ஜீரோவாகவும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. ஓகே, ஜஸ்ட் என்டர் கொடுப்போம். இப்போ நமக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. நல்லா கவனிங்க, ஒருவேளை இதுவும் ஃபால்ஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா இப்போ கணக்கு எப்படி மாறுது? ஜீரோன்னு மாறுது. அப்போ ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஃபால்ஸுங்கிறது ஜீரோ. இப்போ இதை போய் நான் என்ன பண்ணுறேன், ட்ரூன்னு கொடுத்துட்டேன்னா இது ஒன்னுங்கிற கணக்குக்கு சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ட்ரூன்னு கொடுத்துட்டேன்னா இங்கேயும் ஒன்னுங்கிற கணக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் உங்களுடைய டேட்டா ரேஞ்சில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. லாஜிக்கல் வேல்யூஸ் வருதுன்னா அதில் நீங்கள் கவனமாக பார்த்து தான் செயல்படணும். ஃபைனலாக ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் நாம் செலக்ட் பண்ணுற டேட்டா ரேஞ்சில் நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கும், மீதியை ஒமிட் பண்ணிடும். ஓகே, ஆவரேஜ் ஃபங்க்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டா ரேஞ்சில் லாஜிக்கல் வேல்யூஸ் இருந்தாலும் சரி, நம்பர் இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கும். ஆனால் அதில் ட்ரூங்கிறதுக்கு 1 அப்படிங்கிறது கணக்கு, டெக்ஸ்ட்டும் ஃபால்ஸும் இருந்துச்சுன்னா அது ஜீரோங்கிற கணக்காக எடுத்துக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கவனமாக தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை, இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் செயல்படுத்தணும். மற்றபடி நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லையும் எதிர்கொள்கிற மாதிரி தான். ஒருவேளை இந்த செல் எம்டியாகவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ரிசல்ட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது எரர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையும் நம்ம எரர் ஃபேஸ் பண்ணுவோம். இதை நான் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணியிருக்கிறேன். உண்மையிலே ஒரு எரர் அங்கே வந்துருச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா எரர் வரும். உதாரணத்துக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், 5 இங்கே ஏ அப்படின்னு கொடுக்குறேன். உதாரணத்துக்கு இந்த இடத்துல போய் என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு இந்த செல் மல்டிப்ளைட் பை இந்த செல் அப்படின்னா கொடுத்தோன்னா அங்கே கண்டிப்பாக வேல்யூங்கிற எரர் வரும். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் நமக்கு என்ன வரப்போகுது, அந்த எரர் தான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ செல் எம்டியாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் அங்கே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஒருவேளை எரர் இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே எரர் தான் பார்த்திங்கன்னா நம்ம கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஒருவேளை இன்னுமே உங்களுக்கு AVERAGEIF இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரியலங்கிற பட்சத்தில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.